அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸ்வரி போய் ஆதிகுணசேகரன் கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ஆதிகுணசேகரன் கேட்குறாரு, அப்போத்தான் என்னை பற்றி எதனா தப்பாக சொல்லிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லைங்க, எல்லாம் நல்லபடியாக தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி தர்ஷன் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஏன் தர்ஷன் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆதிகுணசேகரன் சொல்கிறாரு, அவன் முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லியிருந்தா பண்ணியிருக்கலாம், அவன் நிச்சயம் பண்ணி எல்லாமே முடிய போகிற கடைசி நேரத்தில் சொன்னதுனால தான் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி, சரிங்க, நான் இல்லாத டைமில் தர்ஷன் கல்யாணம் ஆகிடுச்சு, அவனுக்கு இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஆதிகுணசேகரனும் சரின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி சொல்கிறாங்க, நான் போய் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதிகுணசேகரன் சொல்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் போய் இதை வைக்கலாமா வேண்டாமான்னு யோசனைலாம் கேட்கக்கூடாது, முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஈஸ்வரியும் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிகுணசேகரன் எல்லாரையும் ஹாலில் கூப்பிட்டு ஈஸ்வரி ஆசைப்பட்ட விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அப்போது நந்தினி, ஜனனி, ரேணுகா கிட்டலாம் உங்களுக்குலாம் ஓகேவா சொல்லி கேட்குறாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ விசாலாட்சி சொல்கிறாங்க, நல்ல நாள்லாம் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதிகுணசேகரன், சரிம்மா பார்த்துடலாம், அடுத்த வாரத்தில் ஏதாவது நல்ல நாள் வருதான்னு பார்த்து அப்பயே அதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆதிகுணசேகரன் கதிர்கிட்ட, இந்த அறிவுக்கரசி கல்யாணத்தை ஏதோ பதிவு பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அதை முதல்ல கேன்சல் பண்ணோம், அப்படியே இந்த கல்யாணத்தையும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஈஸ்வரி நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியுமா, இல்லை ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.